பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதையும் கட் பண்ணிக்கலாம். அடுத்தடுத்து இருக்குங்க. இங்கே நானே பண்ணனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இருங்க பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. இதெல்லாம் எடுத்துக்கலாம். பாருங்கள் இதையும் எடுத்துக்கலாம். பாருங்கள் எடுத்துக்கலாம். எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். கிண்ணி பழத்தை கட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நான் பண்ணியிருக்கேன். இந்த பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. தர்பூசணி தொங்குது பாருங்கள் எவ்வளோ பெருசாக. பூலாம் எடுத்துக்கலாம். பெண்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. இதெல்லாம் பறிச்சிக்கலாம். ரொம்ப ஸ்பெஷலு. கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணும். அதனால் இந்த சங்குப்பூவை எடுத்துக்கிறோம். பாருங்கள் பட்டர்ஃப்ளையும் வருது என் கூட. நான் எடுக்கிறப்ப பாருங்கள் சங்குப்பூவை எடுத்துகிட்டு இருக்கும்போது பட்டர்ஃப்ளை வருது பாருங்கள். சூப்பராக பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்காத ஒரு சான்ஸுங்க. இவ்வளோ கலர்ஃபுல்லாக எப்படி இருக்குது பாருங்கள். ஏதாவது ஒரு பட்டர்ஃப்ளை வந்துடுங்க நான் பறிக்கிறப்ப. இதெல்லாம் எடுத்துக்கலாம், பறிச்சுக்கலாம். கோவக்காய் பூ இதெல்லாம் எடுத்துக்கலாம். ஒரு சின்ன இதில் தான் பாருங்கள் சங்குப்பூ இருக்குது பாருங்கள். சின்ன இடம் இருந்தால் கூட போதுங்க, நம்ம வளர்த்துடலாம். ரொம்ப நல்லதுங்க. ஆல்டர்னேட்டிவாக ஒரு கத்தாழை ஜூஸு இந்த மாதிரி எல்லாமே மாற்றி மாற்றி குடித்தோன்னா ரொம்ப நல்லதுங்க. பிரண்டையும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக போகுது. செடிக்குள்ளே உள்ளே இருக்குது. இங்கே வாங்க, இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. இங்கே பாருங்கள் உருட்டு பரண்டையே கட் பண்ணிக்கலாம். இந்த பாருங்கள் உருட்டு பரண்டை பாருங்கள். காராமணிலாம் எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். காராமணிலாம் பாருங்கள் எவ்வளோ வந்திருக்கு. பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் கட் பண்ணிக்கலாம். தூதுவளை பாருங்கள். தைராய்டுக்கெலாம் ரொம்ப நல்லதுங்க. இது சூப்பில் எடுத்துக்கலாம். எனக்கு தேவையானதை எடுத்துக்கிறேன். எல்லாம் பீர்க்கங்க போய்கிட்டு இருக்குங்க. பாருங்கள் இங்கே ஒரு பந்தல் ஒன்று பாருங்கள். பிரண்டெல்லாம் கட் பண்ணிக்கலாம். பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது. இதே எடுத்துக்கலாம். கட் பண்ணிக்கிறேன். கால் வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க இது. கோவக்காய் பாருங்கள் எவ்வளோ பூத்துருக்கு பாருங்கள். வேங்கேரி கத்திரிக்காய். தேங்க்யூ. அரிசி கழுவின தண்ணிங்க 10 நாளைக்கு முன்னால் ஊற வச்சுடுங்க. இதை ஊற்றுவேங்க செடிங்களுக்கு. இது பார்த்திங்கன்னா பீட்ரூட் தோலுங்க, அதை ஊற வச்சு ஊற்றுவாங்க. இது 3 நாளைக்கு முன்னால் ஊற வச்சது. இன்றைக்கி நம்ம வீட்டு மாடி தோட்டத்தில் என்னென்ன அறுவடை எடுத்துகிட்டு வந்திருக்கேன்றதை பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள் கிர்னி பழம் கிடச்சிருக்குங்க. ஏற்கனவே என்னுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் கிர்னி பழம் எடுத்திருக்கேன். நல்லா பெருவட்டாக எடுத்திருக்கேங்க. இப்போ சீசன் முடிஞ்சும் எனக்கு கிடச்சிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா சங்குப்பூங்க பெண்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. அது எடுத்துகிட்டு வந்திருக்கேன். தூதுவளை தலையிலேருந்து காலு வரைக்கும் ரொம்ப நல்லதுங்க. தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க சாப்பிட வேண்டியது. கத்தாழை அது எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எப்பயாவது நம்ம இதை எடுத்துக்கணும்னு கல்லீரல் பிரச்சனைக்கு ரொம்ப நல்லது. இதை மோரில் கலந்து நல்லா இந்த
கத்தாழையை கழுவி சாப்பிட்ணுங்க. அது தவிர முருங்கைக்கீரை எனக்கு தேவையானதை கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கருவேப்பிலை எனக்கு தேவையானதை கொண்டாந்துருக்கேங்க. அது தவிர உருட்டு பிரண்டை, சதுர பிரண்டை எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. இந்த மாதிரி நம்ம வீட்டு காய்கறிங்க பழன்றப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி வளர்த்து ஆரோக்கியமாக இருக்கலாங்க. ஹெல்த்தியாக டேஸ்ட்டாக சாப்பிட்றோங்க. ஸோ சாதாரண ஒரு சின்ன பந்தலில் எடுத்துருக்கேங்க. பந்தல் பெருசாக போட்டோன்னா நம்ம நிறைய அறுவடை பண்ணி நம்ம சாப்பிட்லாம். ஸோ நீங்களும் இந்த மாதிரி வளங்க. எந்த வகை ரசாயன பொருளாமல் நான் பண்ணியிருக்கேன். என்னுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா தெரியும். வீட்டில் இருக்க பொருளை வச்சே தாங்க பண்ணியிருக்கேன் என்னுடைய தோட்டத்தை. ஸோ மண் கம்மியாக நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சே உருவாக்கிக்கலாங்க. அதை வச்சு தான் நான் இவ்வளோ காய்கறிகள் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பீர்க்கங்காய், சுரக்காய், புடலங்காய் இதெல்லாம் என்னுடைய சேனலில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், எடுத்திருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி பந்தல் போட்டு வளர்த்து நம்ம சாப்பிட்லாங்க. தேங்க்யூ.